இந்த உலகத்திலேயே தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் என்று பிரம்மாவால் அடையாளம் காணப்பட்ட திருமழிசை என்னும் ஊரில் இருக்கும் கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். அத்திரி, பிருகு மற்றும் பார்கவ முனிவர்கள் பிரம்மாவிடம் சென்று தங்களுக்கு தவம் செய்வதற்கான இடத்தை பரிந்துரைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். பிரம்மதேவர் ஒரு தராசை எடுத்து அதன் ஒரு தட்டில் திருமழிசை மண்ணையும் மற்றொரு தட்டில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற புனித தலங்களின் மண்ணையும் வைக்கிறார். அப்பொழுது திருமழிசை மண்ணை கொண்ட தட்டு கனமுள்ளதாக தெரிகிறது. எனவே அந்த முனிவர்களை பிரம்மதேவர் திருமழிசைக்கு சென்று தவம் செய்ய சொல்கிறார். 12 ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் பாடிய 108 திவ்ய தேசங்களை நாம் அறிவோம். இந்த திவ்ய தேசங்களில் வரிசைப்படுத்தப்படாமல் பெரும் சிறப்புகளை கொண்ட மேலும் ஒரு 108 கோயில்களை 108 அபிமான ஸ்தலங்கள் என்று வரிசைப்படுத்துகிறார்கள். அந்த 108 கோயிலில் ஒன்றுதான் இந்த ஜெகநாத பெருமாள் கோயில். இந்த கோவில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் மத்திய ஜெகநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் வட ஜெகநாதர் என்றும், தமிழ்நாட்டின் திருப்புல்லானி என்னும் ஊரில் இருக்கும் ஜெகநாதர் ஆதி ஜெகநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர்களுக்கு இடையிலே திருமழிசையில் இருக்கும் இந்த ஜெகநாதரை மத்திய ஜெகநாதர் என்று அழைக்கிறார்கள். 12 ஆழ்வார்களுள் 4வது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வார் பிறந்த ஊர் இது. இவர் திருமால் கையில் வைத்திருக்கும் சுதர்சன சக்கரத்தின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் ஒரு முனிவருக்கு மகனாக பிறந்திருந்தாலும் பெல்லாளகுல தம்பதிகளால் வளர்க்கப்பட்டவர். சமணம், பௌத்தம், சாந்தம் மற்றும் சைவம் என்று எல்லா சமய நூல்களையும் கற்றுத் தேர்ந்தவர். இவர் சிவபெருமான் மேல் பக்தி கொண்டு சிவபாக்கியம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இவருக்கு சிவபாக்கியர் என்ற பெயரும் உண்டு. ஒரு சமயத்தில் இவர் பேயாழ்வாரை சந்தித்து அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு திருமாலின் பெருமையை உணர்ந்து தன்னை வைணவத்தோடு இணைத்துக் கொள்கிறார். ஞானக்கண் என்று சொல்லப்படுகிற 3வது கண் திருமழிசை ஆழ்வாரின் பாதத்தில் இருக்கிறது. என்னதான் ஞானத்தை கொண்டிருந்தாலும் ஞான செருக்கை அழிக்க வேண்டும் என்று அந்த கண்ணை தன்னுடைய பாதத்தில் ஆழ்வார் மறைத்து வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. திருமழிசையில் இருக்கும் ஜெகநாத பெருமாள் கோவிலில் இவருக்கு என்று தனி சன்னதி இருக்கிறது. திருமால் மேல் இவர் கொண்டிருந்த பக்தியை கண்டு சிவபெருமானே இவருக்கு பக்திசாரர் என்ற பெயர் சூட்டியதாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் ஜெகநாத பெருமாள். இவர் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். ஜெகநாதர் என்று அழைக்கப்படுகிற இந்த திருமால் பூரியில் நின்ற கோலத்திலும் திருப்புல்லானையில் சயன கோலத்திலும் இத்தலத்தில் அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார். இங்கே இருக்கக்கூடிய தாயாரின் பெயர் திருமங்கை வள்ளித்தாயார். இந்த கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பெயர் புஷ்கரணி தீர்த்தம். பாரிஜாத பூவே இந்த கோவிலின் தலைவிருட்சமாக சொல்லப்படுகிறது. பூரியில் நடக்கும் உலக புகழ்பெற்ற தேரோட்டத்தை போன்றே இந்த கோவிலிலும் ஆனி மாதத்தில் ஜெகநாதர் தேரில் வீதி உலா வருகிறார். பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஊர் சதுர்வேதி மங்கலம், மகிசாரம், மகாஷேத்திரம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது. 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. உலகும் மழிசையும் உள்ளுணர்த்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மாநீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று திருக்கச்சி நம்பிகள் தன்னுடைய பாடலில் இந்த ஊரை பற்றி குறிப்பிடுகிறார். இதன் பொருள் திருமழிசை ஒன்றனை மட்டும் தரிசித்தால் கிட்டும் பலன் ஏனைய தலங்களுக்கு சென்று கிடைக்கக்கூடிய பலன்களை விட மேம்பட்டது என்பதே ஆகும். திருமாலின் கருவறை கோஷ்டத்தில் உள்ள துந்துபி விநாயகர் தனது வயிற்றில் ராகு கேது பின்னியபடி காட்சி தருகிறார். கோவில் முகப்பில் நிறைய தென்னை மரங்கள் அடர்ந்து இனிமையான சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்கிறது. திருமழிசை ஆழ்வார் பல சமயங்களை கற்றறிந்தது போலவே இந்த ஊரிலும் நிறைய கோவில்கள் இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு சிவன் கோயில் ஒத்தாண்டீஸ்வரர் கோயிலாகும். தவம் புரிவதற்கு தகுந்த இடமாக கருதப்படும் இந்த தலத்திற்கு சென்று நல்லதொரு ஆன்மீக அனுபவத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.